பிள்ளை செல்வங்கள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். என்ன? என்னத்தில் கேள், பூமியின் எல்லைகள் உனக்கு சொந்தமாக்கி தருவேன், ஜாதிகள் உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை சொந்தமாக்கி தருவேன். சங்கீதம் 2வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் வாசிக்கிறோம். இப்பொழுது உன்னதங்களிலிருந்து சர்வவல்லவர் கொடுக்கும் சுதந்திரம் கிடைக்குமோ? சர்வவல்லவர் கொடுக்கும் காரியங்கள் கிடைக்குமோ என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன? இது ஒரு சுதந்திரம். பிள்ளை செல்வங்கள் ஒரு சுதந்திரம், அசையும் அசையா சொத்து எல்லாம் ஒரு சுதந்திரம். இதெல்லாம் ஒரு சுதந்திரத்தில் ஒரு சுதந்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, வேதம் சொல்லுகிறது மாலட்டுத்தன்மை எதனால் வருகிறது? எரேமியா 15வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் தங்கள் வழிகளை விட்டு திருப்பாதபடியினால் அவர்களை பிள்ளைகளற்றாக்கி அழிப்பேன். சில சமயத்தில் அவர்களுக்கு அது தெரியாது. அது அடுத்த சந்ததிக்கு அவர்கள் பெரிய பெரிய காரியங்களை சேர்த்து வைக்கிறதாக நினைத்து கொண்டு பெரிய பெரிய பாவங்களை சேர்த்து வைத்து விடுவாங்க. இது வித்தியாசமான மகா வாதைகள் உங்கள் கூடாரத்துக்குள்ளே வரும். வாதை எல்லாம் மனம் திரும்புதல் பெரிதான். உங்களுக்கு வாதைகள் எல்லாம் நிறுத்தப்படுமே தவிர உங்களுக்கு வாதைகள் எல்லாம் சாதாரணமாக ஜெபித்தால் போகாது. சம்மந்தப்பட்ட மனம் திரும்பணும். அதுக்கு ஆண்டவருக்குரிய ஜனங்க இந்த வாதையெல்லாம் உங்கள் கூடாரத்தில் அணுகாது என்பது ஸ்டிக்கர்னால் மட்டும் இல்லை, நீங்கள் ஒட்டுக்கிற ஸ்டிக்கரில் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் இந்த வாசனம் ஒட்டி இருக்கணும். இருதயத்தோடு இருதயமாக இந்த வாசனம் இருக்கணும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கர்த்தர் உடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோட ஒரு வேதனை கூட்டார். ஆனால் சுதந்திரங்கள் உடையவர்களாக கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் வாழ வேண்டும். மாறுபாடில் சந்ததி விலகி ரட்சித்து கொள்ள வேண்டும். மாறுபாடுள்ள சந்ததி என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்கிற இடமா இருக்கட்டும், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உற்சாகப்படுத்துகிற சபையாக இருக்கட்டும், இதிலெல்லாம் விசுவாசிகள் இருக்கவே கூடாது என்பது தான் வேதம் சொல்லுகிற காரியம். அவர்களை விட்டு பிரிந்து போய் என்ன சொல்லப்படுகிறது? அவர்களை விட்டு பிரிந்து போய் நீங்கள் என்ன செய்யணும்? மாறுபாடில் சந்திட்டு விலகி ரட்சித்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இந்த லவ் மேரேஜெலாம் சபைக்குள்ளே கொண்டு வரவே மாட்டாங்க. நம்ம தலைமைத்துவத்தில் கட்சி போடுவார்னு தெரியும் பாஸ்டர். இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, அதெல்லாம் நம்ம உற்சாகப்படுத்துகிற பொழுது என்ன நடக்கும்னாக்கா வரதான் செய்யும். ஒரு கல்யாணம் பண்ணால் 4 கல்யாணம் பண்ண வேண்டியதாக வரும். இந்த ஒன்றுத்தையே நம்ம கர்த்தருடைய வார்த்தையின்படி நிறுத்துறோம்னாக்கா அவன் எங்கே பண்ணுறாலும் பண்ணிக்கிட்டோம், அது அவங்க இஷ்டம், இங்கே இடம் இல்லை என்று சொல்லுகிற பொழுது நாம் இந்த வாதிகளுக்கெல்லாம் நீங்களாக்கி காணப்படும். நாம் பலிக்கு பெறுகிற ஆசீர்வாதம் காணப்படும். அதுதான் திருவிந்து நேரத்தில் இதெல்லாம் செப்பனிட்டு சரி பண்ணிடணும். இல்லைன்னா அப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் கொடுக்கறது இல்லை. இங்கே திருமணம் மன்னிக்கவும் திருவிந்தே கொடுக்கறது இல்லை. அப்புறம் எங்கேருந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணுவேன் நான்? வருவாங்களா யாருன்னா? எட்டி கூட பார்க்காதுங்க. இல்லை, என்ன மாதிரி தான் செய்யணுன்றதுக்காக சொல்லலை, வசனம் இப்படி சொல்கிறபடினால அது ப்ராக்டிஸில் இருந்துச்சுனாக்கா இந்த பாதகங்களுக்கெல்லாம் நம்ம நீங்களாக்கி காணப்படலாம்.